பி லைக் அ புல்டாக். புல்டாகுங்கிற வகையான ஒரு நாய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிட்டர்மைண்டான ஒரு டாக். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஸ்டபனான ஒரு நாயின்னு சொல்லுவாங்க. இந்த புல்டாகை பற்றி ஒரு கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் ஒரு பெரிய தோட்டம், ஏக்கர் கணக்கான தோட்டம் வச்சிருந்து அதை பாதுகாக்கிறதுக்காக 2 பெரிய ஃபெரோசியஸான டாக் வச்சுருந்தாராம். அந்த நாய்கள் ரொம்ப கோவமான, யார் வந்தாலும் கடிக்கிற ஒரு நாய். அப்படி 2 நாய்கள் வச்சுருந்தாராம். ஒரு நாள் ஒரு புல்டாக் அவங்க தோட்டத்துக்குள்ளே வந்த உடனே இந்த 2 பெரிய நாய் என்ன பண்ணிச்சா, அந்த புல்டாகை துரத்தி கடித்து கொதறி அதை ரொம்ப துன்புறுத்தி அந்த தோட்டத்தை விட்டு துரத்திருச்சான். சரி, இனிமேல் இந்த நாய் வராது அப்படின்னு அந்த தோட்டக்காரர் நினைச்சாராம். ஆனால் அடுத்த நாள் அந்த புல்டாக் அதே தோட்டத்துக்குள்ளே வந்துதான். அப்போவும் இந்த 2 ஃபெரோசியஸ் டாக்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா அதை போய் கடித்து கொதறி அதை துன்புறுத்திச்சான். அப்போ அது துன்பத்தோடு வெளியே போயிடுச்சான். அடுத்த நாளும் அதே டாக்ஸு, அதே புல்டாகு அந்த உள்ளே வந்தது. இந்த நாய்கள் அதை கடிச்சுதான். இப்படி தொடர்ந்து ஒரு வாரமாக அந்த புல்டாகு திரும்ப திரும்ப அந்த தோட்டத்துக்குள்ளே வந்துச்சு. கடைசியாக இந்த 2 பெரிய நாய் என்ன பண்ணுச்சு, இது என்ன பண்ணாலும் இது திரும்ப திரும்ப வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரும்போது இந்த 2 நாயும் போய் அமைதியாக அவங்களோட வீட்டு கீழே போய் படுத்துக்குமா. அதுக்கப்புறம் இந்த புல்டாகு கண்டினியூஸாக ஒரு ராஜா மாதிரி, தோட்டத்துக்கு சொந்தக்கார மாதிரி அந்த புல்டாக் அந்த தோட்டத்தை சுற்றி வந்துதான். இதுலேருந்து நாம் கற்றுக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அஸ் அ கிறிஸ்டியனாக நம்ம கூட இந்த ஒரு புல்டாக் மாதிரி தான் இருக்கணும். அந்த ஆட்டிடியூட் நமக்கு இருக்கணும். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த இயேசுவை நான் விட மாட்டேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கர்த்தருடைய வழிகளில், இவருடைய இந்த வார்த்தையின்படி தான் நான் நடப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வேணும். அதே போல் கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்கள், நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறதுல இவ்வளவு தீவிரமாக அதை அடையிறதுக்கு நம்ம முயற்சியுடையவர்களாக இருக்கணும். அது மட்டும் கிடையாது, கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றுறதுக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பவுலடிகளார போல அவர் எத்தனையோ தரம் 1 குறைய 39 சவுக்கடிகளாக அவர் அடிகளை வாங்கியிருக்கின்றார். கல்லறி உண்டு இருக்கிறார். எத்தனையோ கல்லர்களால் வந்த மோசங்கள், வழி பிரயாணத்தில் வந்த மோசங்கள், கடல் சேதத்தில், கடல் பிரயாணங்களில் வந்த மோசங்கள், சேதங்கள், எத்தனையோ சேதங்களை அனுபவித்தாலும் அவர் பாருங்கள், ஒருபோதும் அதை விட்டு கொடுக்கவே இல்லை. ஜென்டைல்ஸ்க்கு சுவிசேஷம், புறஜாதியினருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக கடைசி மூச்சு வரை வாழ்ந்த மனிதன் தான் இந்த பவுலடிகளார். அவரை போல ஒரு கிவ் அப் பண்ணாத நம்முடைய காரியங்களை செய்கிறவர்களாக, கர்த்தர் காண்பித்த காரியங்களை செய்கிறவர்களாக நம்ம தொடர்ந்து முன்னேறும்போது கர்த்தர் அதை ஒரு நித்திய ஜீவ கிரீடத்துக்கு ஏற்ற ஒரு ஊழியமாக வேலையாக மாற்றுகிறார். ஊழியம் மட்டும் இல்லை, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் படிக்கிறவங்களுக்கு படிப்பை குறித்து கர்த்தர் கொடுத்த தரிசனம், இங்கே என்ன படிக்கணுங்கிற தரிசனம், வேலை செய்கிறவங்களுக்கு இங்கே எப்படி ஆகணும் அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசைகள், அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கர்த்தர் உங்களை எப்படி ஆக்கணும்னு வாக்கு பண்ணினார். அப்படி அந்த தரிசனங்களை அடைவதற்கு உண்மையோடு நேர்மையோடு நம்ம உழைப்போமானால், எவ்வளோ துன்பம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சகித்து கொண்டு தொடர்ந்து முன்னேறி செல்வோமானால், இந்த புல்டாக போல் திரும்ப திரும்ப என்ன அடிபட்டாலும் திரும்ப வருவேன் அப்படிங்கிறப்ப உங்களை நெருக்குகிற சூழ்நிலைகள் விலகி உங்களுக்கு விட்டு கொடுத்து போகும். இப்படி ஒரு புல்டாக் போல் ஒரு ஆட்டிடியூட் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.